கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 2025 புது வருஷத்தின் நல்வாழ்த்துகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த 2025 புதிய வருஷம் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஆவிக்கிற பிரகாரமும் சரீர பிரகாரமும் உலக பிரகாரமுமான எல்லா ஆசீர்வாதம் நன்மையும் தந்து கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தரோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். கடந்த வீடியோவில் அத்தி இஸ்ராயேல் துளிர்க்கும் போது என்னதான தலைப்பில் யூதர்கள் யார், இஸ்ரவேல் ஜனம் யார், அத்தி யார், அவருடைய பின்னணியம் என்ன என்பதை குறித்து கடந்த வீடியோவில் நான் உங்களோடு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக அதனுடைய தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக அத்தியாகிய யூதன் துளிர்க்கும் என்பதை அடிப்படையாக்கி சரித்திரத்திலிருந்தும் திருவசனத்திலிருந்தும் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-33. அத்திமரத்தினால் ஒரு உவமை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே வேளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்னால் சபை நடக்கிற அடையாளங்கள் மட்டுமல்ல, அத்தியாகிய யூத ஜனத்தின் மத்தியிலும் சில அடையாளங்கள் நடக்கும் என்பதை குறித்து இயேசு அந்த சுவரத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த அத்தி என்று சொல்லும் போது யார்? ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. இங்கிலாந்து ராஜ்யத்திற்கு ரோஜா மலர், ரோஸ் பிளவர், அது அங்க அடையாளமா இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டிற்கு பொமிகிரானட், மாதுளை பழம், அதுதான் அடையாளம். ஸ்காட்லாந்து ராஜ்யத்துக்கு நெரிஞ்சில் அடையாளமா இருக்கிறது. அதுபோல இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு அத்தி மரம் அடையாளமா இருக்கிறது. அது எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 உள்ள வசனங்களிலும், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலும் நமக்கு காணலாம். இந்த யூதர்களுக்கு அடையாளமாக 3 மரங்கள் காணப்படுகிறது வேதாகமத்தில். ஒன்று திராட்சை செடி. இந்த திராட்சை செடி எதை காண்பிக்கிறது சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை எடுத்து காட்டுகிறது. 2வது அத்திமரம். இந்த அத்திமரம் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து எடுத்து சொல்லுகிறது. 3வது ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் யூத மதத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடியும் அத்திமரமும் நமக்கு வேதத்தில் ஏதோ எல்லா இடங்களிலும் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திராட்சை செடி அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய மேன்மைகளை ஆகும் எடுத்து சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் திராட்சை தோட்டம் என்று சொல்வது யூத சபையை காட்டுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்கள் படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் சபை என்று சொல்வது திராட்சை தோட்டத்துக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூத சபைக்கு சில மேன்மையான காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யூதர்கள் மேன்மையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும் போது மிக தெளிவாக சொல்லுகிறார். ரோம நிருபம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரம், மகிமையும், உடன்படிக்கையும், நியாயப்பிரமாணமும், தேவாராதனையும், வாக்கு தத்தங்களும் அவர்களுடைய வேளை, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென்.
அப்படி யூதருடைய ஆவிக்கிற மேன்மை குறித்து 8 விதமான காரியங்களை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இஸ்ரவேல் ஜனம் ஆவிக்குரிய நிலையில் அவர்கள் திராட்சை செடியோடு கூட ஓமிக்கப்பட்டிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டிலேயும் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆவிக்கிற நிலையிலும் ராஜ்ய பிரகாரமாகவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வசனங்கள் படிக்கும் போது யூதனை அத்தியோடு ஓமித்திருக்கிறது. இந்த அத்திமரத்தில் கனிகள் இல்லாதபடியினால் அதை வெட்டிவிடும்படியாக சொல்லும் போது இந்த வேலைக்காரன் 1 வருஷம் கூட இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று அவன் பரிந்து பேசுகிறான். அப்படி யூதனாகிய அத்தி வெட்டப்பட்ட சரித்திரத்தை வேதாமத்தில் காண முடியும். இப்ப யூதனாகிய அத்தி ஏன் வெட்டப்பட்டது? அதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனம் தேவன் கொடுத்த சட்டங்களையும் பிரமாணங்களையும் கீழ்ப்படியாமற் போனபடியினால் தேவன் அவர்களை அத்தியாய யூதனை வெட்டிவிடும்படியாக தேவன் தீர்மானித்தார். அவருடைய பாவம், கீழ்ப்படியாமை, தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவனை விட்டு அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராய்த்து வந்த நிமித்தமாக அத்தியாகி யூதனை கர்த்தர் வெட்டும்படியாக தீர்மானித்தார். புதிய ஏற்பாட்டில் அத்தியாகி யூதனை வெட்டும்படியான காரணம், தேவன் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரியாமல் அவர்கள் தள்ளி இயேசுவை சிலுவையில் அறைந்து தள்ளிவிட்டபடியினால் அத்தியாகி யூதனை வெட்டும்படியாக தேவன் தீர்மானித்தார். அதை குறித்து மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 முதல் 46 உள்ள வசனங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை உள்ள வசனங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களை படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்த போது அந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று கேட்டு வாங்கின போது தேவன் முழுவதுமாக தீர்மானித்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்பட வேண்டும், யூதனாகிய அத்தி வெட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். பல வேளைகளிலும் படையற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனம் தேவனை கீழ்ப்படியாமல் அந்நிய தேவனை சேவித்தபடியினால் 3 தடவையாக அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போனார்கள் என்ற சரித்திரத்தை இதற்கு முன்னே வெளியிட்ட வீடியோவில் நான் விவரமாக சொல்லியிருந்தேன். தயவாய் வீடியோக்களை கவனிக்கும்படி அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, எகிப்துக்கு 400 வருஷம் அடிமைகளாய் போனார்கள். 2வது, அசீரியா ராஜ்யத்திற்கு அடிமைகளாய் போனார்கள். 3வது, பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடிமைகளாய் போனார்கள். இனி 4வது, தேவனை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள், சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார்கள். ஆனதினால் தேவன் அத்தியாய யூதனை வெட்டும்படியாக தீர்மானித்தார். அப்படி 4வது முறையாக இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் லோகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுகிற அனுபவத்தில் அவர்கள் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் மாறுவார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில், நான் அவருடைய தேசத்தை பாழாக்கவும் என்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாக்கவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள்.
அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்கும் அப்போல் நான் அவர்கள் சத்துருக்கள் முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களை காட்டுவேன் என்று என்றார். அது மட்டுமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 37 வசனத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய் என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் சொல்லியிருந்தார். 4வது முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தியாய யூதன் வெட்டப்பட்டு லோகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதான சம்பவங்களை குறித்து இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனம் அல்லது அத்தியாய யூதன் வெட்டப்படுகிற காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் தானிய தீர்க்கதரிசியும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறார்கள். பிசி 538 வாழ்ந்திருந்த தானியேல் என்றதான தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய புஸ்தகத்தில் தானியேல் 9 அதிகாரம் 26 வசனத்தில் அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு, இந்த வரப்போகிற பிரபு என்று சொல்வது AD 70 எருசலேமை அழித்ததான தீத்து ராயனை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சரித்திரத்தில் அதை காணும்படி பின்னாலே சொல்லுகிறேன். வரப்போகிற பிரவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தம நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்று தானிய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் முன்னறிவித்திருந்தார். அதுபோல புதிய ஏற்பாட்டில் AD 30 இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து முன்னறிவித்திருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் 42 முதல் 44 வசனம் வரைக்கும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை ஏற்ற வேளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்றார். இதே காரியத்தான் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 1-2 வசனத்தில் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஆகிய அத்தி வெட்டப்பட்டு அது உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து பிசி 537 தானிய தீர்க்கதரிசியும் AD 30 இயேசு கிறிஸ்துவும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருந்தார்கள். இந்த சம்பவங்கள் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறினதற்கு பிறகு AD 66 முதல் 70 வரை உள்ள காலகட்டங்களில் யூத ஜனங்கள் ரோம் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படியாக இடையானது. அப்படி AD 66 சீரியாவின் அதிபதியாயிருந்த லெஸ்டியஸ் காலஸ் என்றதான அதிபதி ஒரு பெரிய சேனையோடு கூட எருசலேமில் கடந்து வந்தார். ஆனால் யூதர்கள் அதிபதி லெஸ்டியஸ் காலஸை அவருடைய படைகளையும் எதிர்த்து போரிட்டு அவர்களை விரட்டி அடித்தார்கள். அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தாலும் அப்போது நினைக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் தேவனுக்கு சொந்தமான ஜனம், அவர்களை எளிதில் தோற்கடிக்க தோல்வியடைய செய்ய முடியாது என்று தேவன் எங்களோடு இருக்கிறார் என்றுள்ள பெரிய விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடியினால் அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். ரோமர்களோடு எதிர்த்து யுத்தம் செய்யும்படியாக பலஸ்தீனா தேசத்தின் பல பட்டணங்களிலும் அதிபதிகளை, அவர்கள் சில தளபதிகளை அவர் நியமித்தார்கள். அப்படி பலஸ்தீனாவில் உள்ள கலிலேயா பிரதேசத்திற்கு யூதா சரித்திரகாரனாய
ஜோசிபஸ் என்பவர் தளபதியாக நியமிக்கப்பட்டார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது ரோமாபுரி ஆட்சி செய்கிற நீரோ சக்கரவர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக வெஸ்பேசியன் என்றதான சக்கரவர்த்தியின் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். வெஸ்பேசியன் சக்கரவர்த்தி AD 66-67 காலகட்டங்களில் அவர் அந்தியோக்கியா என்ற பிரதேசத்தில் கடந்து வந்து ஒரு படையை திரட்டி அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்தார். இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே வேளையில் வெஸ்பேசியன் சக்கரவர்த்தியுடைய மகனாய தீத்து என்ற படைத்தளபதியும் தன்னுடையதான சேனையோடு கூட ஏதேசம் 66,000 வீரர்களோடு கூட எருசலேமில் கடந்து வந்து யூதர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ரோமாவுடைய படைபலத்தை யூதர்கள் கண்டபோது அவர்களை எதிர்த்து நிற்கும்படியான திராணி தங்களுக்கு கிடையாது என்று அவர்கள் அறிந்த உடன்தானே அவர்கள் எருசலேமில் மட்டுமல்ல பலஸ்தீனா நாட்டில் உள்ள பல கோட்டைகளுக்குள் அவர்கள் தஞ்சம் அடைந்தார்கள். அப்படி கோட்டைக்குள் பல நாட்கள் அவர்கள் தங்கி பதுங்கி இருந்த போதும் அதிக நாட்களில் அவர்கள் அதில் இருக்க முடியவில்லை. ஆனதினால் AD 67 பலஸ்தீனாவில் உள்ள கலிலேயா பிரதேசம் ரோமர்களின் கையில் சரணடைந்தது. AD 68 வெஸ்பேசியன் சக்கரவர்த்தி மறுபடியுமாக பலஸ்தீன நாட்டில் தன் சேனையோடு கூட போரிடும்படியாய் கடந்து வந்த போது அவனுடைய முதலாவது நோக்கம் எருசலேமை பிடிக்க வேண்டும் என்பதாயிருந்தது. ஆனால் இந்த தருணத்தில் யூதர்கள் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொண்டிருந்தபடியினால் இதை அறிந்த வெஸ்பேசியன் எருசலேமை பிடிக்கும்படியான திட்டத்தை விட்டுவிட்டு பலஸ்தீனா நாட்டின் மற்ற பகுதிகளை பிடித்தடக்கும்படியாக அவன் படையுடன் சென்றான். இதே இந்த தருணத்தில் ரோமா சக்கரவர்த்தியாயிருந்த நீரோ மரணமடைகிறான். நீரோ மரணமடைந்த செய்தியை வெஸ்பேசியன் சக்கரவர்த்தி கேட்டபோது அறிந்தபோது எப்படியாயினும் ரோம அரசாங்க தலைமை பொறுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்து நேராக செசரியாவில் போய் ரோமா அரசாங்கத்தினுடைய சக்கரவர்த்தியாக அவன் முடிசூட்டி கொண்டான். இந்த தருணத்தில் AD 70 ஏப்ரல் மாசத்தில் வெஸ்பேசியன் சக்கரவர்த்தியுடைய மகனாகிய தீத்து என்ற தளபதி 1,00,000 வீரர்களோடு படையோடு கூட எருசலேமில் வந்து 4 மாதங்கள் எருசலேமை வளைந்து முற்றுகை போட்டுக் கொண்டிருந்தார். எருசலேம் நகரம் என்று சொல்வது 3 கோட்டை மதில்களால் சூழப்பட்டது. அந்த கோட்டை மதில்கள் மேல் 70 கண்காணிப்பு கோபுரங்கள் பாதுகாப்பு கோபுரங்கள் உண்டாயிருந்தது. எருசலேமை முழுவதுமாக தீத்துவின் சேனை முற்றுகை போட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் கோட்டை விட்டு வெளியே வரவோ அவர்கள் ஆகாரங்களை வாங்கவோ புசிக்கவோ முடியாதபடிக்கு அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடினது. நோய்கள் பெருகி அநேகர் மரித்தார்கள். அநேகர் கழுதை நாய்கள் இவைகளை ஆகாரமாக புசித்தார்கள். பஞ்சத்தின் கொடுமையினால் சிலர் தங்கள் சொந்த பிள்ளைகளை பாலில் வைத்து சமைத்து சாப்பிடும்படியான சூழ்நிலை வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் உபாகமம் 28 அதிகாரம் 53 வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்னதான வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திரரின் மாம்சத்தை தின்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அந்நியப்பட்டு போனால், கீழ்ப்படியாமற் போனால், தேவன் அவர்களை சிலடிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் சொந்த பிள்ளைയുടെ மாம்சத்தை புசிப்பார்கள் என்று கர்த்தர் முன்னறிவிப்பாக கொடுத்திருந்தார். அது AD 70 தீத்துராவுடைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த பிள்ளைகளை வரைக்கும்
சமைத்து புசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் காணப்பட்டது. அதே AD 70 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி எருசலேமில் உள்ள முதலாவது கோட்டை இடிக்கப்பட்டது. பிறகு 4 நாட்கள் கழித்து அதனுடைய 2வது கோட்டையும் இடித்து தள்ளினார்கள். இதன் நிமித்தமாக யூத ஜனங்கள் எல்லாவரும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். இதை அறிந்த தீத்துராயன் தீயிட்டு கொளுத்தும்படியா கட்டளை புறப்படுவித்தான். அப்படி ரோமர் எருசலேமை தீயிடும் போது எருசலேம் தேவாலயத்தையும் தீயிட்டார்கள். எருசலேம் தேவாலயம் தீயிட்ட போது அதனுடைய ஆலயத்தில் உள்ள பொன் உருகி கடந்து வந்த போது அதெல்லாம் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். இத்தருணத்தில் எருசலேம் தேவாலயத்தினுடைய அஸ்திவாரத்திலும் இதே போல பொன் பொருட்கள் இருக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு ரோமா தீத்துராண்டிய ரோமா படைகள் யானையில் இரும்பு கலப்பை கட்டி எருசலேம் தேவாலயத்தின் அஸ்திவாரங்களை முழுவதுமாக உழுது மறித்து போட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த தேவாலயத்தின் ஒரு கல் மேல் இராதபடிக்கு முழுவதுமாக இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் AD 70 தீத்துராயன் நிறைவேறினது. மட்டுமல்ல, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரைக்கும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் சத்துருக்கள் உன்னை நெருக்கி ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு உங்களை இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அன்றைக்கு அப்படியே நிறைவேறும். இந்த யுத்தத்தில் 10 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். 97,000 பேர் அன்றைக்கு சிறை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டு கடந்து போனார்கள். யூதர்கள் உலகத்தின் பல பாகங்களிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 65 வருடங்களுக்கு பிறகு கார்டியன் என்றதான ஒரு சீசர் எருசலேமுக்கு கடந்து வந்து ஏகദേശம் 3.5 வருடங்கள் யுத்தம் செய்து எருசலேமை விழித்து எருசலேமின் நிலங்களை எல்லாம் உழுது உப்பு விதைத்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, அத்தருணத்தில் 5,80,000 யூதர்களை அவன் கொலை செய்தான். எருசலேம் முழுவதும் உப்பு விதைத்தான். இந்த தருணத்தில் BC 730 மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நிறைவேறினது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் உங்கள் மித்தம் சியோன் சொன்ன எருசலேம் வயல்வெளியை போல விடப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். கவனிங்கள், மீகா தீர்க்க தரிசனம் மூலமாக தேவன் சொன்னதான தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நிறைவேறினது. அநேக யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தேவன் முன்னாலே தமிழ் தீர்க்கதரிசிகள் ஆகிய தமிழ் மக்கள் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது. AD 70 முதல் AD 1920 வரைக்கும் யூதனாகிய அத்தி அப்படி பட்டு போன மரமாய் மாறுறது. உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நம்முடைய இந்தியாவிலும் அநேக ஸ்டேட்டுகளில் யூதர்கள் தஞ்சமடைந்தார்கள். நம்முடைய கேரளாவில் கொச்சி என்றதான பிரதேசத்திலும் அநேக யூதர்கள் சமீப காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி உலகத்தில் முழுவதும் ஏகദേശம் 72 ராஜ்யங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். பிலாத்துவிடத்தில் அவள் சொன்னதுபடி இயேசுவின் இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வருவதாக என்று கேட்டது போல தேவனுடையதான நியாய தீர்ப்பு அவர்கள் கேட்டது போலவே யூத ஜனத்தின் மேல் முழுவதுமாக வந்து AD 1920 வரைக்கும்
அப்படியே சம்பவித்துக் கொண்டிருந்தது. பிறகு யோபின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கும். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டால் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். இந்த தீர்க்க தரிசனம் யோன் மூலமாக வேறொரு விஷயத்தோடு உள்ள தொடர்பு சொல்லப்பட்டிருந்தாலும் அத்தியாகிய யூதன் வெட்டப்பட்டு ஏதேசம் AD 70 முதல் 1920 வரைக்கும் காணப்படும் போது தேவன் தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறுகிறார். அப்படி வெட்டப்பட்ட அத்தி துளிர்க்கும் எனதான யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் காண்கிறதன்படி தேவன் சிறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறுகிறார். லேவியர் ராகமும் 26ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களில் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினா நான் அவர்களுக்கு நடந்து அவர்களுடைய சத்துருக்கள் தேசத்தை அவர்களை கொண்டு போய் விட்டதை யாரை கேட்டு விருத்த சேனமில்லா தங்கள் இதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்தை தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களால் விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். மட்டுமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சாவுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாய் கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாய் கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு அர்ப்பிக்கிறபடி எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். என்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் நான் உன் தேவனாய் கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு சொன்ன தீர்க்க தரிசனங்களை வசனங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அப்படிப்பட்டதான நினைவு கூறுதலின் குறிக்கப்பட்ட காலம் தேவன் வந்தபோது ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். AD 1896 டாக்டர் தியோடர் ஹெர்சல் என்றதான யூதனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். இவர் 1896 யூதனும் பலஸ்தீனா நாடும் எனதான ஒரு புஸ்தகத்தை எழுதி இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட 72 ராஜ்யங்களிலும் யூதர்கள் மத்திய அந்த புஸ்தகத்தை அனுப்பினார். இந்த புஸ்தகத்தை வாசித்த எல்லா யூதர்கள் இருதயங்களும் யூத நாட்டை சொந்தமாய் அடைய வேண்டும் என்றுள்ள ஒரு தீர வேட்கை, ஒரு சுதந்திர அக்கினி அவர்களை பற்றி பிடித்தது. அப்படி AD 1897 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் உள்ள பால்சி எனதான ஒரு இடத்தில் டாக்டர் தியோடர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாட்டை கூட்டினார். இந்த பெரிய மாநாட்டில் பல ராஜ்யங்களில் உள்ள யூதர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தின் மத்தியில் வைத்து, மாநாட்டின் மத்தியில் வைத்து டாக்டர் தியோடர் பிரசங்கிதான பிரசங்கம் யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை, சொந்த நாட்டை குறித்துள்ள ஒரு வேட்கை அவளுக்கு உண்டாக்கினது. அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தின் ஒரு வார்த்தை யூதர்களை
நீங்கள் உங்களை தேவனுடைய ஜனம் என்றும் தேவனுடைய சொந்த ஜனம் என்றும் இஸ்ரவேல் தேசங்களை சொந்த தேசம் என்றும் முற்பிதாக்கள் எங்கள் முற்பிதாக்கள் என்றும் பெருமை அடித்து பேசிக் கொண்டிராதபடிக்கு யூத ஜனத்திற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும், ஒரு குடியிருப்பை உருவாக்க வேண்டும், எனதான எண்ணத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். இவருடைய பிரசங்கம் அன்றைக்கு இந்த மாநாட்டில் கூட்டின எல்லா யூதர்கள் இடத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கினது. அப்படி யூத தனிப்பட்ட ஒரு குடியிருப்பு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கும்படியாக சீயோன் சங்கம் என்றதான ஒரு சங்கத்தை அவர்கள் ஆயத்தமாக்கினார்கள். அந்த சீயோன் சங்கம் என்ற சங்கத்திற்கு டாக்டர் தியோடர் கெல்ப்ஸ்தானே தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அப்படி அவர் யூத ஜனத்தின் மத்தியில் பலஸ்தீன நாட்டின் பல இடங்களிலும் சென்று இதன் மத்தியிலே பிரசங்கம் பண்ணி யூதருக்கு சொந்த நாடு கிடைக்க வேண்டும் என்று பல விதத்தில் அவர் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவர் சுமார் 44 வயது வரைக்கும் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அவருடைய எண்ணம் ஈடேறாமல் அவர் மரித்து போனார். பிறகு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொந்த நாடு தேவை என்ற பொறுப்புடன் இந்த சீயோன் சங்கத்திற்கு டாக்டர் கெய்ம் வெய்ஸ்மேன் எனதான ஒரு ரஷ்ய யூதனிடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி டாக்டர் வைஸ்மேன் பலஸ்தீன நாட்டுக்கு அவர் சென்று சியோன் சங்கத்தினுடைய தீர்மானங்களையும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொந்த நாடு தேவை என்பதை குறித்தும் ஒரு புத்துணர்ச்சியை அவர் உண்டாகிக் கொண்டே இருந்தார். அப்படி டாக்டர் வெய்ஸ்மேனுடைய தலைமையில் AD 1909 பலஸ்தீன் நாட்டில் உள்ள கலிலேயா நாட்டில் உள்ள கடற்கரையின் தென் கோடியில் முதலாவது யூத குடியிருப்புகள் நிறுவப்பட்டது. அதே இடத்தில் தானே 10,09,000 ஜனத்தை உள்ள டெல் அவிவ் என்றதான பட்டணம் அந்த நாட்கள் நிறுவப்பட்டது. அப்படி யூத குடியிருப்புகளில் டாக்டர் கெய்ம் வெய்ஸ்மேனுடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த நாட்டின் எதிர்பார்ப்போடு கூட வாஞ்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவள் இப்படி நினைத்தார்கள், துருக்கியின் கைகளில் இருக்கிறதான பலஸ்தீன நாட்டை பிடித்துக் கொள்வதென்று சொன்னால் முடிய கடினமான காரியம் ஆனபடினால் துருக்கி சுல்தானுடைய கையில் இருந்து அது விலை கொடுத்தாவது பலஸ்தீன நாட்டை வாங்க வேண்டும் என்று அவள் விரும்பி சியோன் சங்கத்தின் தலைவர்களான பலரும் துருக்கி சுல்தானிடத்தில் போய் பலஸ்தீன நாட்டை எங்கள் சொந்த யூதர்களின் குடியிருப்பாக விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வேளையில் அன்றைய துருக்கி சுல்தான் சொன்ன பதில் மிக விசேஷமாயிருந்தது. எகிப்தில் ஓடுகிறதான நைல் நதியின் தண்ணீர் வடபுறமாக திரும்பி பலஸ்தீனா நாட்டுக்குள் பாய்கிற ஒரு காலம் வருமாயின் அந்த காலகட்டத்தில் பலஸ்தீன நாட்டை இதுகளுக்கு தருவேன் என்று மிகவும் ஏளனமாக அவர் சொல்லி துருக்கியர்கள் பலஸ்தீன நாட்டை விலைக்கு கூட கொடுக்க மறுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனத்திற்கு சொந்த நாடு எனதான தரிசனத்தோடு கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்துக் கொண்டு தேவனோடு அறையோவல் விட்டுக் கொண்டு சொந்த நாடு தரிசனத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். இக்காலகட்டத்தில் முதலாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த முதலாம் உலக மகாயுத்தம் AD 1914 ஆகஸ்ட் 14 ஆரம்பித்து AD 1918 வருஷம் நவம்பர் மாதம் 11 முடிவடைகிறது. இந்த முதலாம் உலக மகா யுத்தம்
பிரிட்டனுக்கும் அல்லாவிட்டால் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் என்றிருந்தால் கூட இந்த யுத்தத்திற்கு 33 நாடுகள் செயல்பட்டு யுத்தமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால் தான் அது உலக மகா யுத்தமாய் மாறினது. இந்த யுத்தத்தில் தான் முதலாக ஆங்கிலேயர்கள் ஆகாய விமானத்தை யுத்தத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்துகிறார்கள், டாங்குகளை உபயோகிக்கிறார்கள், நச்சு வாயுக்களை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அன்றைக்கு துருக்கியர்கள் முதலாவது இந்த யுத்த விமானங்களையும் யுத்த டாங்குகளை கண்டபோது அவர்கள் எல்லாரும் பயந்து ஓடினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறார். இந்த யுத்தத்தில் ஏதேசம் 4 கோடிக்கு மேல் ஜனம் உயிரிழந்தார்கள். பல கோடி பேர்கள் தன்னுடைய உறுப்புகளை இழந்து அவர்கள் குற்றூராய் காணப்பட்டார்கள். அநேக பட்டணங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இப்ப இந்த யுத்தத்தில் AD 1916 ஐரோப்பாவினுடைய கரையோர பகுதிகளில் பிரிட்டனுக்கு சொந்தமான அல்லது இங்கிலாந்துக்கு சொந்தமான வெடிமருந்துகள் உண்டாக்கும் சில மூலப்பொருட்கள் கிடைக்கிற இடங்கள் உண்டாயிருந்தது. இந்த இடங்களை ஜெர்மானியர் பிடித்தார்கள். அப்படி ஜெர்மானியர் அந்த பிரதேசங்களை பிடித்துக் கொண்டபடியினால் ஆங்கிலேயர்களுக்கு தோல்வி அடையக்கூடியதான சூழ்நிலை கடந்து வந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து துருக்கியர்களும் ஜெர்மனியர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்படி யுத்தம் பலத்தது. ஆங்கிலேயர்கள் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை கடந்த போது பிரிட்டிஷ் அரசாங்கம் சிந்தித்தது, இந்த வெடிமருந்து உண்டாக்கக்கூடிய மூலப்பொருட்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பது, இதற்கு யார் உதவி செய்வார் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறதான வேளையில் இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் ரசாயன பேராசிரியராய் இருந்த டாக்டர் கே வைஸ்மேன் என்றதான ஒரு ரஷ்ய யூதனை அவளை கண்டுபிடித்து அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அவர்களுடைய பல நாள் ஆராய்ச்சியின் பயனாக TNT எனதான வாயுவை கண்டுபிடித்தார். இந்த யுத்தம் நடக்கிறதான இடங்களில் எல்லாம் அவர் அனுப்பி கொடுத்தார். ஆனால் அந்த நாட்களில் உள்ள காலநிலை, சீதோஷ்ண நிலை மாறுபட்டு இருந்தபடியினால் அந்த TNT வாயு கெட்டு போயிற்று, அது உபயோகிக்க முடியாமல் மாறிவிட்டது. அதனால் அவர்கள் யுத்தத்தில் வெற்றி கொள்ளவும் முடியாத சூழ்நிலை இருந்தபோது உடன்தானே பிரிட்டிஷ் அரசாங்கம் வைஸ்மேனை மறுபடியும் அறிவித்தது. அப்படி இதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ரஷ்ய யூதனாகிய ஒரு கிறிஸ்தவனாக இருந்தபடியால் அவர் ஒரு நாள் வேதாகமம் படித்துக் கொண்டிருக்கும் போது யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உறைந்த மழையின் பண்டகசாலைகள் கொஞ்சம் பிரவேசித்தாயோ, கல்மழை எடுக்கிற பண்டகசாலைகளை பார்த்தாயோ. அடுத்த வசனம், ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். இந்த வசனங்களை படித்த உடன்தானே விசுவாசியா இருந்ததான யூதனுடைய மூளையில் தேவன் ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். அப்போது பனிக்கட்டிகள் யுத்த காலத்துக்காக தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் என்ற பாகத்தை கடந்து வாசித்த போது இவர் கண்டுபிடித்த TNT எனதான வாயுவை பனிக்கட்டிக்குள் பொதிந்து யுத்த இடங்களுக்கு அனுப்பினால் அது பாதுகாப்பாக சென்றடையும் என்று அவர் தேவனுக்குள் நம்பி பனிக்கட்டிக்குள் அந்த TNT வாயுவை வைத்து பொதிந்து கப்பல்களில் அனுப்பி யுத்த களத்துக்கு அனுப்பினார். அப்படி யுத்த களத்தில் இந்த TNT வாயுவை அவர் உபயோகித்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் அந்த முதலாம் உலக போரில்
யுத்தத்தை டாக்டர் வெய்ஸ்மேன் அவருடைய தலைமையில் வெற்றியடைய முடிந்தது. அப்ப இந்த 1ஆம் உலக மகா யுத்தத்தில் ஏராளமான ஜனங்கள் மரித்ததும் அல்ல, கோடிக்கணக்கான யூதர்களும் அன்றைக்கு மரித்தார்கள். இந்த 1ஆம் உலக போரில் ஜெர்மனியில் உள்ள ஹிட்லர் என்பவர் தன்னுடைய நாஜி படைகள் தோல்வி அடைந்து போனது அல்லது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு தோல்வி அடைந்தது என்று கண்டபோது இந்த தோல்விக்கு யூத ஜனம்தான் காரணம் என்று யாரோ அவருடைய செவியில் சொல்லிவிட்டார். இதனால் யூத ஜனத்தின் மேல் அவன் வைராக்கியம் கொண்டு கோபம் கொண்டு யூத ஜனங்களை முழுவதுமாக வேறறுத்து அழிக்கும்படி அவன் திட்டம் போட்டான். அப்படி அவனுடைய ஆணையின்படி ஏற்படுத்தப்பட்டதுதான் மரண அமைச்சகம் என்ற சரியான ஒரு அமைச்சகம். அந்த அமைச்சகம் யூதர்களை கொலை செய்வதற்கென்றே நியமிக்கப்பட்ட அமைச்சகம். இந்த அமைச்சகத்தின் பொறுப்பு என்று சொன்னால், தேசத்தில் எங்கே எல்லாம் யூதர்களை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களை பிடித்து கொலை செய்வதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதற்காக யூதர்களை கொலை செய்வதற்காகவே வேண்டி அநேக தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது. ஒரு நாளைக்கு 2000 யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு கூட ஆகும் அந்த படை ஏற்படுத்தப்பட்டது. அந்த படைக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டது அடால்ஃப் ஈச்மேன் என்ற படை தளபதிக்காக இருந்தது. இந்த அடால்ஃப் ஈச்மேன் யூதர்களை கொலை செய்யும்படி என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அந்தந்த வழிமுறைகள் எல்லாம் அவன் கையாண்டான். யூதனை கண்ட மாத்திரத்தில் அவன் துப்பாக்கியால் அவர்களை சுட்டு கொலை செய்தான். அப்படி யூதர்களை கண்ட மாத்திரத்தில் சுட்டு கொலை செய்வதனால் அவனுடைய துப்பாக்கி குண்டுகள் ஏராளமாக செலவழிந்து போகிறது என்று கண்டபோது அவன் ஒரு யுத்தியை கையாண்டான். எப்படி என்றால், ஒரே உயரம் உள்ள யூதர்களை 30 பேராக அவன் தெரிந்தெடுத்து ஒரே வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்திவிட்டு முன்னால் இருக்கிறவனுடைய தலையில் உள்ள நெற்றியில் துப்பாக்கினால் சுடும்போது அந்த துப்பாக்கியிலிருந்து வெளிப்படுகிற குண்டு முன்னே இருக்கிறவனுடைய நெற்றிப்பொட்டை தொலைத்து கொண்டு 30வது மனிதனுடைய நெற்றிப்பொட்டு வரைக்கும் தொலைத்து கொண்டு அந்த பக்கம் போய்விடும். அப்படி ஒரே அடியில் 30 பேர் என்று அநேக யூதர்களை கொண்டு போட்டான். அது மட்டுமல்ல, யூதர்களை கொலை செய்யும்படியாக கேஸ் சேம்பர் என்றதான ஒரு இடத்தில் அவர்கள் ஆயத்தமாக்கினார்கள். பெரிய கல்யாண மகால் போல் இருக்கிறதான இடங்கள். யூதர்களை எல்லாம் துணிகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக அந்த அந்த மகாலுக்குள் தள்ளிவிடுவார்கள். அந்த அறை நிறைந்த உடன்தானே அந்த அறையின் கதவை அடைத்துவிட்டு வெளியிலிருந்து விஷ வாயுவை உள்ளே செலுத்தி அந்த யூதர்களை எல்லாம் கொன்றொடுக்கினார். அப்படி அநேக ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு ஒரு வியாதிக்காக மருந்துகளை கண்டுபிடிக்கும் போது சுண்டலிகளையோ குரங்குகளையோ ஒன்று உபயோகப்படுத்துகிறதில்லை. இந்த யூதர்களை பிடித்து அவர்களிடத்தில் மருந்தை செலுத்தி அவளை கொலை செய்து அந்த மருந்தை அவர்கள் பரிசோதிப்பார்கள். அப்படி ஏராளமான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்ட யூதர்களை எத்தனை யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கணக்கெடுக்கும்படியாக அவன் ஒரு யுத்தியை கையாண்டான். கொலை செய்வதற்கு முன்பு ஒவ்வொரு யூதனுடைய காலிலும் ஒரு செம்பினால் உள்ள ஒரு வளையத்தை கட்டிடுவார்கள். கட்டிட்டு தான் அவர்களை குவேலாக இட்டு எரிப்பது. எரித்த பின்பு அந்த சாம்பல் இருந்து கண்டெடுக்கிறதான இந்த செம்பு வளையங்களை எண்ணி எத்தனை யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கணக்கிடுவது அவர்கள் வழக்கமாக காணப்பட்டது. யூதனை
விஷவாயு மூலமாக 40 லட்சம் யூதனை கொலை செய்தார்கள். ரயிலில் ஏற்றி 20 லட்சம் யூதனை கொலை செய்தார்கள். இப்படி ஏதேசம் 1,10,00,000 யூதர்களை மட்டும் அடால்ஃப் ஈச்மேன் கொலை செய்தார். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை தள்ளிவிட்டு இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வருவதாக என்று அவர்கள் சொன்ன அதே வார்த்தை அவர்கள் மேல் பலித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ராஜ்யங்களிலும் கொலை செய்யப்பட்டார்கள், ஜனமெல்லாம் சிதறிக்கப்பட்டார்கள். அடால்ஃப் ஈச்மேன் தாராளம் பேர் கொலை செய்தார். தேவனுடைய வசனம் நிறைவேறினது. 1914 ஆகஸ்ட் 14 ஆரம்பித்த யுத்தம் 1918 நவம்பர் 11 இரவு 11 மணிக்கு யுத்தம் முடிவடைந்தது. யுத்தம் முடிவடைந்த போது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த டாக்டர் வைஸ்மேனை கூப்பிட்டு, டாக்டர் வைஸ்மேன் அவர்களே, உங்கள் தலைமையில் முதலாம் உலக மகா யுத்தத்தில் ஆங்கிலேயர்களால் எங்களுக்கு பெரிய வெற்றியை நீங்கள் சம்பாதி தந்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் தர ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னபோது டாக்டர் வைஸ்மேன் அவர்கள் சொன்ன பதில் இப்படி: பிரிட்டிஷ் அரசாங்கமே, நீங்கள் செய்யும் பிரதிபலன் பொன்னு, வெள்ளி, பொருள், புகழ், பொறுப்புகள், ஸ்தானமானங்கள் இவைகள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று, என்னுடைய ஒரே வேண்டுகோள், உலகத்தில் பல ராஜ்யங்களிலும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அவர்கள் சொந்தமான ஒரு நாட்டை அடையும்படி, அவர்கள் சொந்தமான தேசம் கிடைக்கும்படி, துருக்கிய கையிலிருந்து பலஸ்தீனா நாட்டை கைப்பற்றி யூத ஜனத்தின் சொந்த குடியிருப்பாக, சொந்த நாடாக தர வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த வேண்டுகோளை அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அந்த நாட்களில் பிரிட்டிஷ் வெளியுறவு செக்ரட்டரியா இருந்த ஆர்தர் ஜேம்ஸ் பால்பர் என்பவரும் அவளோடு கூட இருந்தபடியினால் 1917 ஆண்டு நவம்பர் மாதம் 2 பலஸ்தீனா நாடு யூதரத்தின் குடியிருப்பு, அது அவர்களுடைய தாய் நாடு என்று டாக்டர் ஆர்தர் ஜேம்ஸ் பால்பர் விளம்பரப்படுத்தினார். இந்த விளம்பரத்துக்குத்தான் பால்பர் விளம்பரம், அல்லாவிடில் பால்பர் டெக்ளரேஷன் என்று பெயரானது. இந்த பால்பர் விளம்பரத்தை கேட்டதான யூத ஜனத்தின் நடுவில் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் அவளுக்கு உண்டானது. இதெல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலாய் இருந்தது. அதற்கு பின்பாக ஜெனரல் ஆலன்பி என்றதான யூதருடைய கையினால் யூதர்கள் எப்படி சொந்த நாட்டை அடைந்து கொண்டார்கள் என்றதான சம்பவத்தை அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த சரித்திரங்களையும் திருவசன சத்தியங்களையும் கேட்கிற அருமையானவர்களே, வேதவசன சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம். அதனுடைய அடையாளம் தான் யூதன் என்ற அத்தி. அது துளிர்த்து இன்றைக்கு பெரிய பலம் கொடுக்கும் மரமாய் மாறி இருக்கிறது. இயேசு சொன்ன வசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. ஆகையால் அவருடைய வருகையை சந்திக்க நீ ஆயத்தப்படும்படி, இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, வேத புஸ்தகம் சத்தியம் என்று விசுவாசித்து அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தால் நீ ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல,
அவருடைய வசனங்களை கொண்டு வாழ்ந்தால் அவருடைய வரிக்கென்று உனக்கு ஆயத்தப்பட முடியும். இதை கேட்கிற ஊழியர்களே, அன்பு விசுவாசிகளே, அத்தியாகிய யூதன் அது செழித்து துளிர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகை மிகவும் சமயமாயிருக்கிறது. அத்தி துளிர்க்கிறதை காணும் போது கர்த்தர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று சொன்ன வசனம் நிறைவேறும் காலம் சமயமாயிருக்கிறது. ஆனதினால் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவோம், நம்முடைய ஜெபத்தை கூட்டுவோம், நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றுவோம். இயேசு நித்திய தேவன் என்று, அவர் உலக ரட்சகர் என்று நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். அநேக கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்குவோம், அநேக கர்த்தருக்கென்று சம்பாதிப்போம், நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றுவோம். கர்த்தர் வருகைக்கென்றும் நாம் ஆயத்தமாவோம். தொடர்ந்துள்ள பாகங்களை அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. அதுவரைக்கும் கர்த்தர் தாமே நம் எல்லாவரையும் கிருபையால் பாதுகாத்து அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. மாரநாதா. May God bless you.